ஏன்பா நீங்க யாராவது இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களா? நான் பல வருஷமா முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த இவன் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் கமிஷன் உடந்தன்ற மாதிரியே அவன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, அப்ப இந்த ஃபோர்ஜரி பண்ண போஸ்டர் ரெடி பண்ணது கமிஷன் உடந்தையா இருக்கிறாரா? சந்தேகம் ஏற்படுதா இல்லையா மக்களே? கோயம்புத்தூர் கமிஷனர் திரு பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் அவர்கள் இவன் இப்படி ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி கோயம்புத்தூர் சிட்டி போலீஸோடைய பேரை நாரடிச்சு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கான். இதுக்கு கமிஷனர் உடந்தையா? 8ஆம் மாசம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு இவன் அடுத்த நாள் 29 ஆகஸ்ட் மாசமே இந்த போஸ்ட் ரெடி பண்ணி போட்டதாக அவன் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிட்டு இருக்கான். அப்படிங்கிறதுக்கு என்ன செய்ய போறார் கமிஷனர் அவர்கள்? அவர் தான் முடிவு பண்ணணும். இதுக்கும் கட்சியோடைய சப்போர்ட் இருக்கு, பாமக பண்ணி நிக்கிறான்னு போறாரா? தப்புனா தப்பு தான் அப்படின்னு நிக்க போறாரா? அவர் நேர்மை இங்க பாத்துடலாம், நம்ம பாத்துடலாம். இவன் பண்ண இந்த ஃபோர்ஜரி மேட்டரை அவரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும். இல்லைன்னா அப்ப கமிஷனர் அசோக் சனிதிக்கு எல்லாத்துக்கும் உடனே முடிவு பண்றாங்க. அந்த குருஜின்றவரும் சக்தி ஆனந்தன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் வைக்கிறதுலாம் சுத்த பொய். ஏன்னா இதை நான் நேரடியாக களத்துலேயே போய் நான் வீடியோ எடுத்துருக்கிறேன். அதுக்கு உண்டான ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்குது. பில்லு எதுவுமே கிடையாது, பில்லு எதுவுமே கிடையாது. ஒரு பொருளுக்கும் ஒரு விலை பல மடங்கு. 190 ரூபா கேப்சூல் 3900 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதுக்கு சரியான தீர்வு கிடைக்கலன்ற பட்சத்தில் என்ன நான் கோவை மாவட்டத்தில் சாகு மாதிரி உண்ணாவிரதம் இருப்பேன். வணக்கம். வாய்ஸ் ஆஃப் லாக்காக புயல் சிங்கார வேலுபாலமணி சார். வணக்கம் சார். இந்த மைவி3 ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு மோசடி இப்போ பரபரப்பாக ஊடகங்களில் பேசப்பட்டு வருது. குறிப்பாக இந்த நிறுவனம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் இந்த ஆப் மூலம் பயனடைகிறாங்க. மாதம் நாங்கள் உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோம், இப்படி நல்ல முறையில் செயல்படுற ஒரு நிறுவனத்தை வேண்டும்னே முடக்குவதற்காக சிலர் செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு முடிச்சிருக்காங்களா? எப்படி பார்க்குறீங்க? இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஸ்கேம் தான். இது மாற்றுத்திறனாளிகள் ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஒரு வழக்கு இந்த யூடியூபர்ஸ்லாம் போட்ட வீடியோவால் மைவி3 உறுப்பினர்கள் பல பேர் இங்கே மன உளைச்சல் ஆளாயிருந்தாங்க ஆரம்ப கட்டங்களில். யாராவது ஒருத்தவங்க மட்டும் ஒன்றில் ஒரே ஒருத்தவங்க, இட் ஷோன்ட் ஹேப்பன், பட் நான் சொல்கிறேன் ஜஸ்ட் ஃபார் ஆர்குமெண்ட் சேக் நான் சொல்கிறேன், யாராவது ஒருத்தவங்க ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு, ஏன்னா நிறைய பேர் நமக்கு சொல்கிற விஷயம் அதுதான், சார் என் வாழ்க்கை அடிமட்டத்தில் கிடந்துச்சு, நாங்கள் தற்கொலை பண்ணிக்க முடியல இருந்தோம், இப்போ இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சு நாங்கள் உழைக்க ஆரம்பித்தோம், லாஸ்ட் 2 இயர்ஸ் நான் ரொம்ப நல்லா இருக்கும் சார்னு சொல்கிறாங்க. இந்த லெட்டரை மொத்தமாக அப்படியே எழுதி இன்றைக்கி இந்த யூடியூபர்ஸ் தான் போட வீடியோ பார்க்குறப்ப அங்கே பயமாக இருக்குது. இந்த மைவி3 ஆட்ஸ் அப்படிங்கிற ஆப் சப்போஸ் அவங்க ஏதாவது பண்ணுவாங்களோன்னு அவங்க சொல்கிறப்ப அங்கே பக்குன்னு இருக்குது, அந்த மன உளைச்சலை நாங்கள் தற்கொலை பண்ணிக்கிறோம் அப்படின்னு. இதுக்கான காரணம் அசோக் ஸ்ரீநிதி அங்கே சுற்றி உள்ள யூடியூபர்ஸ்னு சொல்லி ஒரு வார்த்தை லெட்டர் எழுதி வச்சு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அபட்மெண்ட் டு சூசைட் IPC 306 10 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட் தப்பிக்கவே முடியாது. அவங்கள செத்திங்க எல்லாருமே. நீங்கள் இது நடந்திருந்தால் அப்போ தெரிஞ்சிருக்கும் இந்த யூடியூபர்ஸ் எச்ச பசங்களுக்கு எப்பா எவ்வளோ பெரிய தப்பு நம்ம பேசுன்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ கமிஷனர் அசோக் சனிதிக்கு எல்லாத்துக்கும் உடனே முடிவு பண்ணுறாங்க. மாற்றுத்திறனாளிகள் இவங்க மாற்றுத்திறனாளி உதவி செய்கிறதா இருந்தால் இவங்க ஒரு தன்னார்வ தொண்டாக இருந்ததுன்னா இலவசமாக செய்யணும், இல்லைனா ஒரு ட்ரஸ்ட்டாக இருந்ததுன்னா அது மூலிமா செய்யலாம். இவங்க ஒரு வியாபார நிறுவனம். இவங்க மாற்றுத்திறனாளிகள் எங்களால் பயன்படுறாங்க அப்படின்றாங்க. அப்போ மாற்றுத்திறனாளிகள்கிட்ட இவங்க எந்த விதமான பணமும் வாங்கியிருக்கக்கூடாது. பணத்தை பெற்றுக்கொண்டு அவங்க பணத்தையே மாதம் திருப்பி கொடுக்குறாங்க. இது திருப்பி கொடுக்கறதும் இல்லாமல் மிகப்பெரிய இது என்னென்னா, நாங்கள் மாற்றுத்திறனாளிக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுக்குறோம், அதாவது வாழ்நாள் முழுவதும் மாற்றுத்திறனாளிக்கு ஒரு வருமானம் கொடுக்குறோன்றாங்க. இதனோட உண்மைத்தன்மையை வெளிப்படையாக பேசணும், வெளிப்படையாக எங்களை காட்டணும். மோசடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் மாற்றுத்திறனாளிகள் வாழ்நாள் முழுவதும் இவங்களால் எப்படி பணம் தர முடியும்? அதாவது மற்றவங்களுக்கு அவங்க விளக்குறாங்களோ இல்லையோ, மாற்றுத்திறனாளிகள் எங்களை கேடயமாக பயன்படுத்தும் போது இவங்க இதை வெள்ளை அறிக்கை வெளியே விட்டாலும் இவங்களுக்கு எப்படி வருமானம் வருது, இவங்க எப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் ஒரு நிரந்தரமான வருமானம் கொடுக்க முடியும்? இதை கண்டிப்பாக இவங்க ப்ராடக்ட்ஸ் விற்கிறோம், அதன் மூலிமா வருமானம் வருது. அந்த ப்ராடக்ட்ஸ் வைக்கிறதுலாம் சுத்த பொய். ஏன்னா இதை நான் நேரடியாக களத்துலேயே போய் நான் வீடியோ எடுத்துருக்கிறேன். அதுக்கு உண்டான ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்குது. 1000 ஹப் இருக்குதுன்றாங்க, 1000 கடைகள் இருக்குதுன்றாங்க, 10 ஹப் இருக்குது, வண்டி இருக்குது, 83 வகையான ப்ராடக்ட் இருக்குதுன்றாங்க. நான் கடையில் போய் விசாரித்தப்போ அந்த கடையில் அந்த அளவுக்கு ப்ராடக்ட் கிடையாது. மேலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான ரசீது ஏதாவது 1,20,000 ரூபா வாங்குறீங்க. மாற்றுத்திறனாளிகளும் இந்த 1,20,000 ரூபா கட்டியிருக்கிறாங்க.
அதுக்குண்டான ரசீதி கொடுக்கல, ரசீதி இல்லை. அதே போல் வந்து இவங்க நாங்கள் செலுத்துகிற பணம் வந்து நேரடியாக அந்த கம்பெனிக்கு போகலை. அவங்க அனுப்புகிற பணம் வந்து இப்போ ஒரு 16,200 பேமெண்ட் போட்டோம்னா அதில் வந்து 14,900 தான் அக்கௌண்ட்டுக்கு வருது. அதுவும் மைவிரித்தின்ற பேரில் வரலை, வேறு ஏதோ ஒரு அக்கௌண்ட்லேருந்து வருது. இது வந்து இவங்க தான் கொடுக்குறாங்களான்றது எங்களுக்கு எப்படி தெரியும்? இவங்க வந்து வேறு யாருன்னா தவறுதெல்லாம் எங்கள் அக்கௌண்ட்டில் போடலாம் இல்லையா? நாங்கள் அப்படியும் எடுத்துக்கலாம் இல்லையா? இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எம்டி வந்து வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு யூடியூப்பில். அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளிப்படையாக அது சில பேர் சொல்கிறாங்க, சார் அப்படி இந்த ஆப் ஏதாவது நடந்துருச்சுனால், ஏன்னா நாங்கள் வந்து வாழ்க்கையோட கடைசி லெவலில் கடைசி லாஸ்ட்டில் இருந்து மேலே வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து நாங்கள் மேலே நிறைய பேர் சொல்கிற வார்த்தைகள் மேலே நாங்கள் அப்லிஃப்ட் பண்ணி வர்றதுக்கான மிக முக்கியமான காரணம் இந்த ஆப்புன்னு தான் நாங்கள் சொல்கிறாங்க. அந்த ஆப் ஏதாவது நடந்துருச்சுன்னா எங்களோட குடும்பத்துடைய மொத்த பேர் இறப்புக்குமே மூல காரணம் வந்து இந்த அசோக் ஸ்ரீநிதி பாமக கட்சி. அதுதான் ஒரு வக்கீல் பேர் சொல்கிறாங்க, அந்த வக்கீல் பேர் எழுதி வச்சு செத்து போயிடுவோம் சார் அப்படின்னு அவங்க ரொம்பவே ஆக்ரோஷமாகவும் எமோஷனாகவும் பேசிகிட்டு இருந்தாங்க. அசோக் ஸ்ரீநிதி தம்பியே பார்த்துக்கப்பா, ஏதாவது நடந்துட போகுது உனக்கு, ஏன்னா இந்த ஆப் ஒன்றும் ஆகாது, ஆனால் உனக்கு வாழ்க்கையை வந்து நீ வீணாக்காத அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்க விரும்புகிற மக்களே. ஏனால் தப்பான சகவாசம் குலநாசம். சொல்கிறேன், ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி தான் அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குருஜின்றவரும் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சக்தி ஆனந்தன், அதாவது இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, என் மக்கள் என் மக்கள் நான் சொன்னால் கேட்பாங்க. அவர் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு காவல்துறை அதிகாரி முன்னாடி அவர் பேசுகிறாரு, என் மக்கள் நான் சொன்னால் கேட்பாங்கன்றார். அவங்க மக்கள்னால் அப்போ வந்து இவர் என்ன தனியாக ஒரு வேறு கிரகத்துலேருந்து கூப்பிட்டு வந்தாரா, இல்லை இவராக தயாரிச்சாரா அந்த மக்களை? அப்படி இல்லைன்னா வந்து இவரோட சொந்தக்காரர்களா? இவர் எந்த வகையில் வந்து இவர் வந்து என் மக்கள்னு சொல்லுவார்? அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி முன்னாடி வந்து என் மக்கள் நான் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னா அப்போ இவங்க சொன்னால் எது வேணால் கேட்பாங்க இல்லைங்களா? அப்போ இதை பற்றி எதிர்த்து பேச எங்களோட உயிர்களுக்கு வந்து பாதுகாப்பு, யூடியூபர்ஸுக்கு வந்து பாதுகாப்புன்றது ஒன்றுக்கு வேணும். அதுவும் வந்து நான் ஒரு புகாரை வந்து கமிஷனர்கிட்டையோ இல்லை ஐஜிகிட்டையோ கொடுக்கலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம். இப்போ நான் வந்து மாற்றுத்திறனாளிகள் சங்கத்து சார்பாக, மாற்றுத்திறனாளி நானும் ஒரு மாற்றுத்திறனாளி தான், சங்கத்து சார்பாக இது எப்படி நீங்கள் வந்து மாதம் 12,000 13,000 கொடுக்க முடியும்? இப்போ வந்து நீங்கள் வாங்குற 1,20,000 வந்து மாதம் 10 மாதம் எங்களுக்கே தான் கொடுக்குறீங்க, எங்கள் பணத்தை எங்களுக்கே கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு எங்கள்கிட்டயே வேலை வாங்குறீங்க. நான் வந்து கேட்ட கேள்வி என்னென்னா, நாங்கள் இன்வெஸ்டரா, டெபாசிட்டரா, பர்ச்சேஸரா? பர்ச்சேஸர்னால் அப்போ நான் விருப்பப்பட்ட பொருளை தான் நீங்கள் கொடுக்கணும் இல்லையா? இப்போ நான் ஒரு கடைக்கு போகிறேன், கடைக்கு போயிட்டு ஒரு துணி கடைக்கு போனேன்னா எனக்கு வேண்டிய ஃபேன் ஷர்ட்டு தான் வாங்குவேன் இல்லையா? நான் போயிட்டு அவங்க புடவை நான் பணத்தை கொடுத்துட்டு நீ புடவை தான் கட்டணுன்னா நான் இது எப்படி சாத்தியம்? இதெல்லாம் நான் வந்து தனியாக வீடியோ எடுத்துருக்கிறேன், என் வீடியோவில் கேட்டிருக்கிறேன் நான். ரெண்டாவது வந்து இவங்க வந்து மிகப்பெரிய தவறு ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட மளிகை கடைன்றாங்க, மைவி3 மளிகை கடை. மளிகை கடையில் வந்து சில பொருட்கள் விற்கிறாங்க அனுமதி இல்லாமல், இதையும் வந்து கண்டிக்கிறோம் நாங்கள். அதில் பில் தரப்படுறதுல அந்த பொருட்கள் பில் எதுவுமே கிடையாது, பில் எதுவுமே கிடையாது. ஒரு பொருளுக்கும் ஒரு விலை வந்து பல மடங்கு. 190 ரூபா கேப்சூல் வந்து 3,900 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஒரு மாற்றுத்திறனாளிகிட்ட வந்து அந்த ஒரு 3,900 கேப்சூலை கொடுத்தா, இப்போ இவங்க கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட அந்த மாத்திரையை விற்றா வாங்குவாங்களா? எந்த விதமான டாக்டரும் வந்து பரிந்துரைக்கல. அதை சித்தா டாக்டரும் பரிந்துரைக்கல, ஆயுர்வேத டாக்டரும் பரிந்துரை, அலோபதி டாக்டர் யாருமே பரிந்துரை செய்யப்படாத ஒரு மாத்திரை அது. இப்போ ஒரு டாக்டர் கொடுத்தாலே ஒரு சிலது அந்த காம்பினேஷன் இப்போ வந்து ஜனங்கள் வந்து நிறைய விழிப்புணர்வு ஆகிட்டாங்க. அதை வந்து எடுத்து பார்க்குறாங்க, எக்ஸ்பைரி எல்லாத்தையும் பார்க்குறாங்க. 5 வருஷத்துக்கு மாத்திரை கொடுக்குறீங்க, 3 வருஷம் அது எப்படி தேவையில்லைன்னு சொல்ல முடியும்? சித்தா அப்போ வந்து அதாவது வந்து எப்படி அவங்க சித்தா இதுக்கு வந்து நீங்கள் வந்து விற்கிறதுக்கு உங்களுக்கு வந்து என்னென்னா, விற்கிறதுக்கு சித்தா மெடிக்கல் ஷாப்புன்னு ஒன்று இருக்குல்ல, ஆயுர்வேதிக் மெடிக்கல் ஷாப்புன்னு ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்காப்ஷன் ஒன்று திறந்து வச்சுருக்குது. அப்போ யார் வேணால் விற்கலாம், தெருவிலலாம் போட்டு விற்கலாமே. தயாரிக்கிறீங்களா? தயாரிங்க உங்கள். அதாவது இப்போ நானும் ஒரு சித்த மருத்துவர் தான், நான் வந்து ஒரு நாட்டு பாரம்பரிய சித்த வைத்தியம் எங்கள் தாத்தா பண்ணியிருந்தார், எங்கள் அப்பா பண்ணியிருந்தார், நான் பண்ணுறேன், பரம்பரையாக பண்ணுறோம். எங்களை தேடி வரவங்ககிட்ட நம்பிக்கைக்கு கொடுக்குறோம். நாளைக்கு அது எதானாலும் நாங்கள் சப்போஸ் அது ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு உண்டான தண்டனையை நாங்கள் அனுபவிப்போம் இல்லையா? இப்போ இவர் வந்து இதை தயாரிக்கிறவர் டாக்டரா? அப்படியா தான் எந்த டாக்டர் வந்து இதை வந்து பரிந்துரை செய்கிறார் இது சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லதுன்னு? அதில் இருக்கிறது எல்லாம் வந்து நைட்டு 11 மணிக்கு மேலே வந்து பேசுவாங்களே டாக்டருங்க, அவங்க விற்கக்கூடிய மாத்திரைகள். அதை வந்து இப்போ ஒரு பெண் சாப்பிட்டாலோ, ஒரு பெண் குழந்தை சாப்பிட்டாலோ நாளைக்கு அவங்களோட இது வந்து மாறும்.
சீக்கிரமாக வயசுக்கு வரலாம், அவங்களோட வளர்ச்சி வந்து அதிகமாக பார்க்கலாம். என்ன ஒரு வயதான ஆட்கள் சாப்பிட்டாங்கன்னா அது ஒன்றும் இது இல்லை. இது வந்து இவங்க அந்த மாத்திரையில் வந்து என்ன இருக்குதுன்றதே இது இல்லை. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டனிக்கல் நேம் போட்டிருக்கிறாங்க. பொட்டானிக்கல் நேம் போட்டுக்கிட்டு அதை வச்சு தான் விற்கிறாங்க. மக்கள் வந்து அதை யார் என்ன ஏதுன்றதும் இல்லை. சாதாரண மக்கள் வந்து மாதிரி அந்த பணத்தை கொடுத்தா மாசான பணம் வருது, அவ்வளோதான் அவங்க கண்ணை மறைக்குது. மற்ற விஷயங்கள் உள்ளே போகல. இவங்க நம்ம கட்டின பணத்துக்கு ஜிஎஸ்டி என்ன ஏது இதெல்லாம் வந்து இவங்க எதுவுமே பேசலை. இது எதுவுமே தரலை, பில்லு கிடையாது. எது கேட்டாலும் வந்து எனக்கு வருது நான் தரேன், எனக்கு வருது நான் தரேன்னா நாங்கள் கேட்குற கேள்வி மாற்றுத்திறனாளிகள் இதை நம்பி பணம் போட்டிருக்கிறோம். இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்நாள் முழுவதும் வருமானம் வரும்ன்றாரு. இதை வந்து எங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தி எங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து ஒரு நம்பிக்கையை வந்து இவங்க கொடுக்கணும். என்ன நீங்கள் வந்து நாங்கள் வந்து இதில் வந்து என்ன கேட்குறோம்னா உங்கள்கிட்ட வந்து சேர்றோம் அதெல்லாம் கேட்குறேன். இதுவரை பணம் கட்டியவர்களோட நிலை அதுக்கு தான் நான் கேள்வி வைக்கிறேன். பணம் கட்டியவர்களோட நிலைமை என்ன, அவங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து வாழ்நாள் முழுவதும் வருமானம் தருவீங்க, அதுக்கு உண்டான வந்து உண்மையாக எவிடன்ஸ் வந்து எங்களுக்கு கொடுக்கணும், மாற்றுத்திறனாளிகள் கொடுக்கணும். மற்றவங்க கேட்குறாங்களோ இல்லையா, மாற்றுத்திறனாளிகள் சார்பாக நான் கேட்குறேன். அப்படி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 10 நாள் டைம் தரேங்க. இன்றைக்கி வந்து இப்போ 20 தேதி, மார்ச் 1ஆம் தேதிக்குள்ளே இவங்க வந்து எனக்கு வந்து தெளிவான விளக்கம் வந்து கொடுத்தாகணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வந்து எங்கள் மாற்றுத்திறனாளி ஆணையரகம் மற்றும் வந்து நான் வந்து தனிப்பட்ட முறையில் மாற்றுத்திறனாளி ஆணையத்தில் வந்து புகார் பண்ணி அளிப்பேன். கோவையில் வந்து இது அங்கேயும் புகார் பண்ணி அளிப்பேன். இதுக்கு சரியான தீர்வு கிடைக்கலன்ற பட்சத்தில் நான் வந்து கோவை மாவட்டத்தில் வந்து சாகுமறை உண்ணாவிரதம் இருப்பேன். இது வந்து சத்தியம். இத்தனை மாற்றுத்திறனாளி இருக்காங்க, இதை வந்து பல பேர் பார்ப்பாங்க. இதை வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து சரியான இது அந்த கம்பெனி எம்டி வந்து சக்தி ஆனந்தன் வந்து இதுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக கோவை மாவட்டத்தில் கமிஷனர் அலுவலகம் முன்போ அப்படி இல்லைன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்போ சாகுமுறை உண்ணாவிரதம் இருப்பேன். அதை வந்து அவர் தான் முடிவு பண்ணணும். எங்களோட மாற்றுத்திறனாளியோட பணத்துக்காக நான் இதை பேசுகிறேன்.